ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே நல்ல டேஸ்டியான பிரியாணியோ அல்லது வெரைட்டி ரைஸோ செஞ்சுட்டு ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்டியான வெரைட்டியான ஆனியன் ரைத்தா வீட்டிலே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இல்லை ஆனியன் ரைத்தா பிடிச்சிருந்தாலும் அதை சாப்பிட்ட பின்னாடி அந்த ஸ்மெல் வாயிலே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? வாங்க இப்போ நம்மளோட ஹெல்தி டெய்லி கிச்சன் சேனலில் சாப்பிட்ட பின்னாடி ஸ்மெல் இல்லாத டேஸ்டியான வெரைட்டியான ஆனியன் ரைத்தா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ண ஆனியனை ஒரு கப்பில் நல்லா உதிர்த்து எடுத்து அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தணும். அடுத்ததாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் அதை நல்லா ஊற விட்டுறணும். இந்த மாதிரி ஆனியனை உப்பு சேர்த்து ஊற வைக்கிறதுனால அதோட காரத்தன்மை குறைஞ்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். 1 ஹவருக்கு அப்புறம் ஆனியனை ஒரு 2 to 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம ஆனியன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு பாதி அளவுக்கு தோல் சீவனை வெள்ளரிக்காய் எடுத்து அதில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்த வெள்ளரிக்காய் கூட ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு கெட்டியான தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். முடிஞ்ச அளவுக்கு மாட்டுப்பாலில் செஞ்ச தயிரை சேர்த்துக்கோங்க. ஆனியனை ஏற்கனவே நம்ம உப்பில் ஊற வச்சதுனால உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ ஆனியன் ரைத்தாவோட டேஸ்ட்டு கெட்டுடும். வெள்ளரிக்காய்க்கு பதிலாக மாங்காய், கேரட், அன்னாச்சி, ஆப்பிள் இது எல்லாத்தையும் இதே மாதிரி நீலவாக்கில் நறுக்கி நம்ம வெரைட்டியான ஆனியன் ரைத்தா வீட்டிலையே செஞ்சுக்க முடியும். இந்த ஆனியன் ரைத்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்கிற ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபீஸை வீட்டிலே செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ.